என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்த காதலிலே என் மனதை அடித்தது நீதானா உன் பெயரு காதல் தானா இல்ல நான் போக வந்த மானா கதிரு நாங்களாம் இங்கதான் இருக்கோம். எருமை அதுதான் கேக்குறேன், ஏன் இருக்க? ஏன்டா கேட்க மாட்டேன்? அது சரி, உன் வேலை ஆயிடுச்சுல அப்ப நீ கேட்பதான். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொன்னது என்ன ஆச்சு? என்ன சொன்ன? என்ன ஆச்சுன்னா? ஓ சார், அது கூட எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோ? எருமை எருமை. டேய் மாமா ஓகேன்னு சொன்னா நான் உன்னை கேட்டிருந்தேன், எனக்கு நீ அதை செய்யறேன்னு சொல்லியிருந்த. எங்க இப்ப எனக்கு அதை நீ செய்யணும், செஞ்சே ஆகணும், பாத்துக்க. ஐயோ துளசி துளசி இங்க பாரு, நான் உனக்கு செய்யறேன்னு தான் சொன்னேன், அதுக்காக இப்பவே வா. வேணாமே, இன்னும் கொஞ்சம் டைம் கூட ப்ளீஸ். ஆல்ரெடி உனக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ நான் கேட்டதை செய்யணும், செஞ்சே ஆகணும். இல்லன்னு வச்சுக்க மவனே, இங்க என்ன வேணாலும் நடக்கும், பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை இப்ப நீ செய்யற. என்னாச்சு? என்ன கதிர், அவங்க என்ன கேட்டாங்க? அக்கா என்னக்கா கேட்டீங்க? சொல்லுங்க, என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன், உங்களுக்காக நான் செய்யறேன்க்கா, நீங்க சொல்லுங்க. துளசி அவளே செய்யறாளாம் பாரு, அவகிட்ட கேளு, அவ கண்டிப்பா உனக்கு செய்யறேன்னு சொல்லிட்டால, அவளே செய்வா. துளசி அடச்சி, உனக்கு வைக்கமா இல்ல? உன்கிட்ட தானே நான் கேட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப நீ செஞ்சே ஆகணும். துளசி அப்படி என்ன கேட்ட கதிரனா கிட்ட? கதிரனா இவ்வளவு தடுமாறாரு? மச்சான் என்ன துளசி கேக்குறனால அதுல ஏதாவது ஒரு இடம் கூட இருக்குமே. என்னம்மா துளசி, ஏதோ செக் வச்சுட்டேன்னு நினைக்கிறான். டேய் மச்சி, என்னடா? மச்சி கெஸிங் கரெக்ட், நம்ம துளசியாச்சு செக் வைக்காம இருப்பாளா? ஆமாண்டா மச்சி, இப்ப எனக்கு தான் செக் வச்சிருக்கா, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ரைட்டு மச்சி, அப்போ இப்ப ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படிதானே? துளசி நீ வேற மாதிரிமா, பாப்போம் அந்த சம்பவம் என்னன்னு நாங்களும் பார்க்கறதுக்கு வெயிட்டிங். டேய் 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 மச்சி, நீ வேற ஏண்டா? மச்சி நீ யாழ்னி கூட்டிட்டு கீழே போய, உனக்கும் பேசுறதுக்கு நிறைய இருக்கும்ல, நீ யாழ்னி கூட்டிட்டு கீழே போடா. நான் போக மாட்டேன். துளசி என்ன கேட்டாலும் தெரியாம நான் போவே மாட்டேன். எருமை எருமை, படிக்கிறதெல்லாம் கோட்டை விட்டு இத மட்டும் தெளிவா இரு. மூஞ்ச பத்தியா நல்லா? அண்ணா மச்சி என்னடா, என் முன்னாடிலாம் அவளை அப்படி சொல்லாதடா, மனசு தாங்காது பாத்துக்க. என்ன என் குட்டிமா நல்லா தானே படிப்பா, நீ விடு மையாள் குட்டி. டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல, முதல்ல அவ எனக்கு தங்கச்சிடா பாத்துக்க. அடே நிறுத்துடா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? டேய் கதிரு, துளசி இந்த மாதிரிலாம் கொஞ்ச நாள் நான் விட்டுருவேனா? அதெல்லாம் விட மாட்டேன், நான் கேட்டதை இப்ப நீ செஞ்சே ஆகணும், எனக்கு வேணும், பாத்துக்க, சீக்கிரமா செய். துளசி நான் செய்யறேன், ஜீவாவும் யாழ் நீ கீழே போக சொல்ல ப்ளீஸ். துளசி சான்ஸே இல்ல, கண்டிப்பா நான் போவே மாட்டேன். என் யாழ் குட்டியும் போக மாட்டா, என் கூட தான் இருப்பான். அப்படித்தானே என் யாழ் குட்டி? ஆமா ஆமா, நானும் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். அப்போ யாரும் நகர மாட்டீங்க, இங்கதான் இருப்பீங்க அப்படிதானே? அப்படிதான். அது அப்படி என்னதான் கேட்டாங்க துளசிக்கா? எதுக்கு நீ இப்படி தடுமாறிட்டு இருக்க? டேய் அவங்க எது கேட்டாலும் கொடுடா, அப்படிலாம் கொடுக்காம இருக்காத. துளசி அக்கா என்கிட்டயும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லன்னா நானே கொடுத்துருவேன் தெரியுமா? அப்படி என்ன கேட்டாங்க கூட? அது சரி, நீ ஏன் சொல்லிட்டல, கொடுத்துருவோம். உனக்கும் ஓகே தானே? குடு, நான் தானே சொல்றேன், அப்ப எனக்கு ஓகே இல்லாம இருக்குமா? நீ முதல்ல அவங்க கேட்கறது என்ன அதை கொடு. ரைட்டு, நீ ஏன் சொல்லிட்ட, இதுக்கப்புறம் துளசி கேட்டதை நான் செய்யாம இருந்தா தப்பு, செஞ்சிடறேன். துளசி என்ன ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். சரி துளசி, கண்டிப்பா செஞ்சிடறேன். சீக்கிரம்டா, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. சரிடி, அவசரப்படாத பக்கி. நேத்ரா, இது வரைக்கும் எல்லாரும் ஒரு மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா நான் இப்ப என் ஃபேமிலி முன்னாடி என் வீட்டுல வச்சு உனக்கு ப்ரொபோஸ் பண்றேன்டி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டி நேத்ரா. கதிர், நீ நீ உண்மையாவா சொல்ற? கதிர், நீ சீரியஸாவா சொல்றியா இல்ல விளையாடுறியா? நான் உண்மையா தாண்டி சொல்றேன், உண்மையாவே சொல்றேன். நான் உன்னை விரும்புறேன்டி, இப்ப இல்ல எப்பயும் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்டி. ஐ லவ் யூ டி நேத்ரா. ஏ நேத்ரா,
என் காதல நீ ஏத்துப்பியா? ஏ லூசு, என்ன இப்படி கேட்டுட்டு? நான் இதுக்காக எவ்வளவு நாள் தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னும் என்னடி தயங்குற? வாங்கிக்கடி. ஐ லவ் யூ டி. ஐ டூ லவ் யூ கதர். உன்னில் என்னில் உள்ளது காதல், ஒவ்வொரு உயிரும் செய்வது காதல், உலகம் முழுதும் உலகும் காதல். காதலே காதலே என்னை உடைத்தேனே, என்னில் உன்னை அடைத்தேனே, உயிர் கட்டி இணைத்தேனே. பூவே பூவே பெண் பூவே, என் பூஜைக்கு வர வேண்டும். ஹை சூப்பர் சூப்பர், செம சூப்பர். துளசி சும்மா சொல்லக்கூடாது. நீ கதிரண்ணா கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கரெக்டா கேட்டிருக்க. ஆமா துளசி, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா அம்மாடியோ நீ வேற மாதிரிதாம்மா. ஆமாண்ணா. அப்புறம் இவங்களை இன்னைக்கும் விட்டா இனி எப்ப சொல்லிப்பாங்கன்னு தெரியாது. அதான் இவன்கிட்ட அன்னைக்கே நான் கேட்டுட்டேன். மாமா மட்டும் ஓகேன்னு சொன்னா நீ கண்டிப்பா அன்னைக்கே நேத்ரா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதோ பண்ணிட்டான்ல. கரெக்டா தான் பண்ணிருக்க. சூப்பர்மா. சரி சரி, நம்மள கீழே போலாம். அவங்க பேசிட்டோம்னா நம்ம போலாம் வாங்க. அது ரொம்ப சரிதான் துளசி. பாபா நம்ம போ. அடி என்னடி வச்சுக்கணும் வாங்க பாத்துட்டு இருக்கோம். எவ்வளவு குட்டி வாடி. நான் கூட நல்லாவே ப்ரப்போஸ் பண்ணுவேன். பண்றேன் வா. மூஞ்சி பாரு. சரி சரி, உங்க சேட்டையெல்லாம் கீழே போய் வச்சுக்கலாம் வாங்க. அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு நம்ம போலாம். மாமா வாடி. என்னடி வந்துட்டு அமைதியா நிக்கிறேன். எதுவும் பேசாம அமைதியா நின்னா எப்படி? ஓய் அடி என்ன? ஏய் என்னடி என்னாச்சு? அடி என்னடி என்னாச்சு? அது சரி, நான் பக்கத்துல வந்தாலே 4 அடி தள்ளி ஓடுவேன். இப்ப என்னடி நீயா ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்க? ஏய் என்னம்மா? மாமா என்னம்மா? மாமா, உண்மையிலே நீங்க கதிர் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நான் இன்னைக்கு பார்த்துட்டேன் மாமா. கதிர் மேல மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்க ஒருத்தர் மேலேயும் நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது மாமா. நீங்க எல்லார்கிட்டயும் சும்மா பேருக்குனாலதான் முறைச்சிட்டு ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி இருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள இந்த குடும்பத்து மேல இவ்வளவு ஆளுங்க மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது மாமா. அது சரி. ஏய் என்னடி என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். அப்புறம் என் குடும்பத்து மேல எனக்கு பாசம் இருக்காதா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு மேடம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் இப்ப பார்த்தோமே. ஏன் மாமா, நேத்ரா உங்ககிட்ட அந்த அளவுக்கு வாயாடி இருக்கா. ஆனா நேத்ராவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நேத்ரா கிடையாது, நேத்ராவை கதிருக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. கரெக்டு தானே மாமா? ஏய் எப்படி இப்பெல்லாம்? நேத்ராவும் ஒரு காரணம் தான். ஆனாலும் என் தம்பி அவன் மேல எந்த அளவுக்கு உயிரா இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் பேசுறது, அவன் பேர் சொன்னதுமே அவன் முகத்துல வர சிரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது அவன் அந்த பொண்ணை அந்த அளவுக்கு விரும்புறான்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணும் அவனை ரொம்ப விரும்புறான். ஒன்றும் இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் அப்போ சண்டை போட்டுட்டு இருக்கோம். அவ எவ்வளவு தைரியமா என் புருஷன் தான் கதிர்னு சொல்றான். அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள மனசுல அவ்வளவு காதல் வச்சிருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு காதல் வச்சிருக்காங்க. அவங்களை எப்படி நம்ம பிரிக்க முடியும்? நல்லாவே புரியுது மாமா. ஆனா எங்க நீங்க கோவப்பட்டு நேத்ராவை வெளியில போன்னு சொல்லிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா. ஆனா நீங்க சடனா ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க. அவளை வெளியில போக சொன்னா அப்ப இது யார் வீடுன்னு கேட்டீங்க பாருங்க. ஐயோ மாமா, அந்த இடத்துல உங்களை கட்டி பிடிச்சி அப்படின்னு கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா முடியாதுல்ல. என்னதான் ஆசை இருந்தாலும் அடக்கிக்கணும்ல. அதான் மாமா அடக்கிட்டு இந்த இப்ப ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் மாமா. ஓ அப்படி. ஆமா, ஓடி வந்து கட்டி மட்டும்தான் பிடிச்சிருக்க, கொடுக்கலையடி. அது சும்மா பேச்சுக்கு சொன்னேன் மாமா. போதும், நான் போறேன். சும்மா இருந்த வந்து வந்து உசு பேத்திட்டு போறேன்னு சொல்றேன். அதெல்லாம் போக முடியாது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்னென்னமோ நடக்க போகுது. மாமா இங்க பாருங்க, வெளியில எல்லாரும் இருக்காங்க. மேல கதிர நீத்ராவும் இருக்காங்க. வெளியில ஜீவானாவும் யாழ்னியும் இருக்காங்க. சொன்ன கேளுங்க மாமா. அடி இவங்கெல்லாம் அங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதானே ரூமுக்கு வந்த. அப்புறம் என்னடி இங்க பாரு, நானும் விட மாட்டேன். எனக்கு உன்னோடு நான் கண்டு கொண்டேன். செஞ்சு சிரிப்பில் நான் சகல அழகையும் தொலைக்க
இளமைய பருடுறானே இதயத்தை திருடுறானே உயிரினை நெருடுறானே சுகம் சுகமா தளிரன இருக்கிறாளே துளிரன சிரிக்கிறாளே சுளிரன முறைக்கிறாளே அழகழகா. மாமா போதும், நீங்க பார்த்ததெல்லாம் போதும், நான் போறேன். ஏய் என்னடி போறேன்னு இப்ப வெளியில போய் என்ன பண்ண போற? அதே கிச்சன்ல போய் நின்று ஏதாவது டப்பு டிப்புன்னு உருட்ட போறேன் அதானே? அங்க உருட்டுறது இங்க உருட்டலாம்ல. ஏண்டி இப்படியா மத்தவங்களுக்கே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கியே, என்னைக்குடி எனக்காக உங்களுக்கு ரொம்ப தான். அதெல்லாம் கல்யாணம் ஆகட்டும், கல்யாணம் ஆனது பிறகு ஒண்ணும் இல்லை, நிறைய தரேன். இப்படியா ஏமாத்துடி? கல்யாணம் ஆகட்டும்னு. ஏய் கல்யாணம் வரைக்கும்லாம் இதுக்காக வாடி வெயிட் பண்ணணும். இது மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்துறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய இருக்குடி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போ இது மட்டும் கொடுடி. அது சரி மாமா, உங்களுக்கு ரொம்ப தான் குறும்பு. போங்க மாமா. தெரியலடி, உன்னை பார்த்தாலே மாமா மூடி இந்த மாதிரி மாறிடுது. நான் என்ன பண்றது? எனக்கு இப்படியெல்லாம் ஆசை வருமானு நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. ஆனா உன்னை பார்த்தாலே வேற மாதிரி மாறிடுறேன்டி. அது சரி மாமா, உங்களுக்கு என்ன பார்த்தாலே நீங்க ஒரு மார்க்கமா ஆயிடுறீங்க நல்லாவே தெரியுது. ஆனாலும் நீங்க இப்படி ஆவீங்களா நான் நினைக்கல மாமா. ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்தீங்க, இப்ப என்ன மாமா ரொமான்ஸ் மன்னனா மாறிட்டீங்க? ஏய் நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா தாண்டி இருந்தேன், என்னதான் நீ மோத்திட்டியே. நீ தான் வந்த நாள்ல இருந்து என்னை இப்படி மாத்தி விட்டுட்டடி. உன்னை பார்த்ததுல இருந்து அப்பா எது பாரு ஒரு போத. சொல்ல வார்த்தை தாண்டி இல்ல. இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சதுல நம்ம ரூம்ல தான் இருக்கோம். லேசா தப்பால போட்டலாமா? ஐயோ வேண்டாம் மாமா, ஏற்கனவே நீங்க அதை பண்ணதுனால வந்த பிரச்சனை. அப்பாப்பா தாப்பால மட்டும் கைய வச்சீங்க, நானே உங்களுக்கு அடிச்சிருவேன் பாத்துக்கோங்க. அட இது நல்லா இருக்கே. ஏய் கடிடி கொன்னத்துல கடிக்கிறியா இல்லனா ஒத்தத்துல கடிக்கிறியாடி? எங்கடி கடிக்கிற? கோடிடி சொல்லும். மாமா எப்படி போனாலும் இப்படி பேசுறீங்க, போங்க. எங்க வந்தாலும் நீங்க கரெக்டா அந்த விஷயத்துல மட்டும் வந்து நினைறீங்க, போங்க மாமா. வேற என்னடி பண்ண? எனக்கு என்ன வேணுமோ அது கிட்ட தானடி வந்து நிப்பேன். அதான் நீ எங்க ஒரு முத்தத்துக்கே வழி இல்ல, போடி. அது சரி மாமா, முத்தம் தானே, அதெல்லாம் கிடைக்கும் போது கண்டிப்பா கிடைக்கும். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அளவுக்கு அதிகமா கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பொறுமையா? அது சரி. நேத்து லவ் பண்ண ஆரம்பிச்சவங்களாம் இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காண்டி. ஏண்டி ஒரே ஒரு முத்தத்துக்கு என்ன அவ்வளோ கொடுத்துற பாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இரு, ஒரு நாளைக்கு வச்சுன்னு வச்சு கொடுத்துறேன், உனக்கே தெரியாம பாருடி. வாய்ப்பு இல்ல மாமா, வாய்ப்பே இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அட்மின் விட மாட்டாங்க. நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க, எங்க இருந்தாவது ஆளுங்களை அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க கிட்ட வரும்போதே அட்மின் ஆளை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருவாங்க. அது என்னமோ சரிதான். அப்படி என்னதான் அவங்களுக்கு ஏன் மேல கோவம்னு தெரியல. எனக்கு மட்டும் அந்த சீனை வைக்கவே மாட்டாங்களேடி. எப்படி வைப்பாங்க? வைப்பாங்க மாமா, கண்டிப்பா வைப்பாங்க. எதிர்பாராத சமயத்துல எதிர்பாராம சர்ப்ரைஸா வைப்பாங்க மாமா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. செல்ல மாமால லவ் யூ மாமா. அது சரிடி, அது வரைக்கும் நம்ம இப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு அங்கங்க டச் பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கலாம். போங்க மாமா. லவ் யூடி. சரி நேற்று கதிரும் என்ன பண்றாங்க? அங்க பெரிய சம்பவமே ஓடிட்டு இருக்கு மாமா. அது உங்ககிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்களான்னு தெரியலையே. என்னடி ப்ரொபோசல் தானே ஓடிக்கிட்டு இருக்கு? ஏண்டி அதுக்கு ஏற்பாடு பண்ணனாலே நீ தானே? ஐயோ மாமா, எப்படி மாமா உங்களுக்கு இது தெரியும்? சரிடி ஷாக்கு குறை. நான் கீழே இறங்கிட்ட தான் நினைச்சு நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு போன் வந்ததுன்னு அப்படி சைட்ல நின்று பேசிட்டு இருந்தேன். நான் நிக்கிறது தெரியல உங்களுக்கு. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு கதிர ப்ரொபோசல் பண்ண சொன்னது நீ தானேடி. அதையும் நான் கேட்டேன். நல்லா பண்றான்டி என் தம்பி. ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு நல்லா இருக்கு. நானும் அந்த சீனை பார்த்துட்டு தாண்டி வந்தேன். மாமா உங்களுக்கு கோவம் வரும்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்னன்னா இவ்வளவு கூலா சொல்றீங்க. அடி இதுல கோவப்பட என்னடி இருக்கு? அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அவகிட்ட அவன் காதல சொல்றான். அது மட்டும் இல்ல, இப்ப காலேஜும் முடிச்சுட்டான். இனி என்ன, ஒரு வேலைக்கு போயிட்டு அவன் லைஃப் அவன் செட்டில் ஆக்கணும். இதெல்லாம் பண்ணணும்னா அவனுக்கு பொறுப்பு வர மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். இதோ இப்ப நீ நடத்தி வச்சப்பாரு. ஏண்டி என் பொண்டாட்டி எப்படின்னு எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி காரணம் இல்லாம ஒரு விஷயத்த செய்ய வைக்க மாட்டா. அதுவும் கதிருக்குன்னும் போது அவ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண வச்சிருக்க அப்படின்னா இனி கதிருக்கு இப்ப இருந்ததை விட இனிமே பொறுப்புகள் ஜாஸ்தியா வந்துரும்னு
எனக்கும் தெரியும்டி. மாமா எப்படி மாமா நான் எது பண்ணாலும் சரியா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? ஏண்டி நீ ஏன் பொண்டாட்டிடி? எனக்கு தெரியாது. கதிருக்கு ஒரு பிரச்சனைன்னு அந்த பிரச்சனைய எவ்வளவு ஸ்மூத்தா முடிச்சிட்டு வந்த. அப்படி ஒரு பிரச்சனையே நீ ஸ்மூத்தா முடிச்சு அவனை வெளியில கொண்டு வர அப்படின்னா அவன் லைஃபை எப்படி வைக்கணும்னு உனக்கு தெரியாது? தெரியும்டி. நீ எப்படி அவனை பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். அவனை மட்டும் இல்ல யாரையும் நீ எப்படி பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் பொண்டாட்டி இருக்கால, என் பொண்டாட்டி பார்த்துப்பா. என் பொண்டாட்டி பார்த்துக்கிட்டது போக மிச்சம் மீதி நான் பார்த்துக்கிறேன். புதுமடி. அது சரி மாமா, நான் கண்ணுக்கு தெரிஞ்சு பண்றேன், என் மாமா கண்ணுக்கு தெரியாம பண்றாரு. எனக்கு தெரியும் என் மாமா எப்படின்னு. கண்ணுக்கு தெரியாம அவங்க தம்பி தங்கச்சி அக்காவெல்லாம் எப்படி பாத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியாதா என்ன மாமா? ஆமாடி. அப்புறம் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு என் அக்கா பொண்ணா பிறந்துட்டா. அதுக்கு அடுத்து இருக்கிறவன் நான் போது நான் தானடி இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. அப்போ என் பொண்ணோட்டி நீனு மூத்த மருமக. நம்ம 2 பேருக்கும் பொறுப்பு ஜாஸ்தி இல்லடி? கண்டிப்பா மாமா, 2 பேருக்கு பொறுப்பு ஜாஸ்தி. அதனால அந்த பொறுப்பெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா நம்ம டச்சிங்கு கிஸ்ஸிங்கு எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ என்ன விடுறீங்களா? நான் போறேன். அடி அது சரி. ஓ உன் சாமர்த்தியத்தை எனக்கே காட்டுற. இங்க பாரு, குடும்ப பொறுப்பெல்லாம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக புருஷனுக்கான கடமையை செய்யாம இருக்க கூடாதுடி. பொண்டாட்டிய பாத்துக்கிறதே புருஷன் கடமைடி. பொண்டாட்டி கிட்ட நிறைய சேட்டை பண்ணணும். அதுதான் முதல் கடமையை புருஷனுக்கு, தெரியுமா? சோ நான் புருஷனுக்கான கடமையை முதல்ல செஞ்சிடறேன். அப்புறம் குடும்பத்துக்காக பொறுப்பா இருக்கேன். சரியாடி? மாமா நீங்க ரொம்ப புத்திசாலிதான். நான் எப்படி வந்தாலும் நீங்க உங்க விஷயத்துக்கு கரெக்டா வந்து நின்னுறீங்க. போங்க மாமா. சரி சரி மாமா, வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். நேத்ரா வந்திருக்கால, வாங்க மாமா. கண்டிப்பாமா, எல்லாரும் ஒன்னாவே சாப்பிடலாம். வரேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது? எதுவும் கிடையாது, போங்க. ஏய் ப்ளீஸ் டி. நாம பாவம்டி. பாவமான தெரியல. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட நான் மாட்டினேன் அப்பப்பா விட மாட்டீங்க. இப்ப தப்பிச்சு போனாதான் உண்டு. நான் போறேன் மாமா, எனக்கு வெளியில வேலை இருக்கு. சரிடி. சரி போ, போய் அவங்க எல்லாரையும் கவனி. நான் வரேன். சரியா? சரிங்க மாமா, நான் போறேன். மாமா சொல்லுமா. ஐ லவ் யூ மாமா. பாரு, லவ் யூ டூடி. நீ பொண்டாட்டி லவ் யூ டூடி. கவலைப்படாத, சீக்கிரம் நம்ம கல்யாணம் ஆகும். சரியா? என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு நீங்க கரெக்டா சொல்லிடுறீங்க பாத்தீங்களா? இதுலயே நம்ம எப்பயும் இணைஞ்சிட்டோம் மாமா. கண்டிப்பாமா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரமே நமக்கு கல்யாணம் நடக்கும். சரியா? கொஞ்ச நாள் பொறுத்துக்க. என்னடா இவன் குடும்பத்துக்காக நம்ம வெயிட் பண்ணணுமான்னு நினைக்க மாட்டேன் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கடி. ஓகேவா? மாமா அது என்ன உங்க குடும்பம்? இது நம்ம குடும்பம் மாமா. நீங்க பாருங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணலனாலும் இது நம்ம குடும்பம் தான், தெரியும்ல? சாரிடி, எனக்கு தெரியும். சரி, ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன். எல்லாமே முடிச்சுட்டு குளத்துல சீக்கிரம் தலையை கட்டுறேன். சரியாடி? கண்டிப்பா மாமா. அதுக்குள்ள அத்தை மனசும் மாறணும், அப்பா மனசும் மாறணும். நீங்க மாத்திருவீங்க, எனக்கு தெரியும். இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும்டி. என் பொண்டாட்டி நீ தாண்டி. இங்க பாரு, எப்பவுமே இந்த மாமாவை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. இறக்கி வச்சிடாத. உன் மனசுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுலயே வச்சிரு. என்ன அந்த மனசை பார்க்கதான் முடிய மாட்டுது. போங்க மாமா, நான் போறேன். லவ் யூடி. ஒரு மணி வாமா, நானும் ரெடி. காதல் செய்ய காத்திருக்கு நெஞ்சும். வாங்கு தோழிரண்டு தாங்கி சொல்லிப்படு. காதல் ஓவியனா, ஒரு கவிதை நாயகனா, நான் தேடும் மன்மதனா, இன்னழகின் காவலனா. போதும் அங்கம்மா, நாம் கைகள் இணைவோமா. வயசு பொண்ணுதா, மஞ்ச வாழ கண்ணுதா, ஒன்னு ஒரு செய்யுது சரசம் பண்ணுது மாமா, சின்ன மாமா. சூர்யா, சூர்யா, அது சரி. எப்ப வந்தாலும் இந்த வீடு காலியா தான் இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே இந்த மதுரை மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குமே. பறக்காதான் பின்ன. வரும்போதெல்லாம் ஐஸ்கிரீம் கிடைக்குது, அப்போ பறக்கும் தானே. ஆமா, இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது? இந்த மதுரை ரொம்ப பேராசைப்படுற, பாத்துக்க. ஆனாலும் இந்த வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகம். நம்ம வரும்போதெல்லாம் ஒரு ஆள் கண்ணப்பட மாட்டாங்க. டேய் சூர்யா, சூர்யா, சூர்யா. நம்ம டாக்டர் தம்பி, வாப்பா. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? நீ உள்ள வர வேண்டியதானே? இல்லம்மா, இருக்கட்டும். என்ன தம்பி, துளசி பார்க்க வந்தீங்களா? ஐயோ இல்ல இல்ல, நான் சூர்யா பார்க்க வந்தம்மா. சூர்யா தான் வர சொல்லியிருந்தான், அதான் சூர்யா பார்க்க வந்தம்மா. சூர்யா எங்க? பதறாதப்பா, சும்மா விளையாட்டா தான் கேட்டேன். சூர்யா அப்பவே சொன்னான் நீ வருவேன்னு சொல்லிட்டு. இருப்பா, சூர்யா ரூம்ல தான் இருக்கான், நான் கூப்பிட்டுமா?
கூப்பிடுங்கம்மா. சூர்யா சூர்யா அவன் பாத்ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். பாத காதுல விழலன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ நேரா அவன் ரூமுக்கே போயிட. அக்கா சரிங்கம்மா. ஆமா எங்க இருக்க சூர்யா ரூம்? இருக்கு பாருப்பா, இந்த ரூம் தான். இந்த ரூம் பக்கத்துல இருக்கு பாத்தியா? 2 பெட்ரூமா ஒட்டுனாப்ல இருக்குல்ல, அதுல பக்கத்து ரூம் தான் சூர்யா ரூம். சரிங்கம்மா, நான் போய் பாக்குறேன். ஆமாம்மா உங்களுக்கு கூட உடம்பு எதுவும் சரியில்லைன்னு சூர்யா சொல்லிட்டு இருந்தான். இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லப்பா. ரொம்ப மூட்டு வலி தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது ஒரு பக்கம்னா ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அது ஒரு பக்கம். என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னம்மா இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்றீங்க? அப்படிலாம் இருக்காதீங்க. எப்பவுமே ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே விடக்கூடாது. நீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் வரும்போது கிட்டோட வந்திருப்பேன். என்ன எதுன்னு பாத்துருப்பேன்ல. அடே இருக்கட்டும்ப்பா, நீ சூர்யா பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். வந்த இடத்துல எங்களுக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இருக்கட்டும்ப்பா, நான் இன்னொரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணிக்கிறேன். அம்மா நான் சும்மா வார்த்தைக்காகலாம் அம்மா அம்மான்னு கூப்பிடல. எனக்கும் நீங்க அம்மா மாதிரி தான்மா. எங்க அம்மாக்கு எதனா நான் உடனே பார்க்க மாட்டேனா, அந்த மாதிரி தான். நீங்க பாருங்க, இதெல்லாம் நாள் கடத்தி போடக்கூடாது. ஒண்ணு நீங்க டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் செக் பண்ணணும், இல்லையா நான் வரும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க ஒன்று பண்ணுங்க, நான் இன்னைக்கு சும்மா வந்துட்டேன், நாளைக்கு வந்து உங்களுக்காகவே வரேன், வந்து உங்களை செக் பண்றேன். ஓகேங்களா? நீங்க இதெல்லாம் வந்து அசால்ட்டா விடக்கூடாது. அப்பப்ப உங்களுக்கு ஒரு பாடியை ஜெனரல் செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது சரிப்பா, ஏதோ சூர்யாவை பார்க்க வந்தோம் பார்த்தோம் பேசணும்னு இல்லாம எங்க உடம்பு நலத்தையும் விசாரிக்கிற பத்தியா? நீ உன் தொழிலுக்கு நியாயமா இருக்க. கண்டிப்பாப்பா, நீ நாளைக்கு வரும்போது என்ன செக் பண்ணு, என்ன எதுன்னு பார்த்து சொல்லுப்பா. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் கரெக்ட். நாளைக்கு வந்து உங்களை செக் பண்றேன். ஓகேங்களா? அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? இப்ப அப்பாவுக்கு ஹெல்த் எல்லாம் ஓகேவா? அவருக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. அது யாராவது டாக்டர் வச்சு பார்க்க முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன். நாங்க இப்போ ஒரு டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க ஏதோ வராங்க பாக்குறாங்க போறாங்க, அவர்கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியலையே. நீதான் கொஞ்சம் அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லப்பா. அது சரி, நான் பார்த்தாலும் அப்பா பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கதான் ஒண்ணுமே இல்லையே, சும்மா உள்ளலாய்க்கு அப்பா படுத்துட்டு இருக்காரு. டேய் மதனு, இப்படியே சொல்லி வைக்காத. அப்பா நம்ம பார்த்துலாமே, நானே செக் பண்றேம்மா, நீங்க கவலையே படாதீங்க. நாளைக்கு வரேன்ல, நாளைக்கு வந்து உங்களையும் அப்பாவையும் ஒரு ஜெனரல் செக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரிப்பா, சரி நீ சூர்யா ரூமுக்கு போ, நான் துளசிக்கிட்ட காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன், நீ போப்பா. சரிங்கம்மா. சரிப்பா. அது சரி, இதுல எந்த ரூம்னு தெரியலையே. ஆமா அம்மா சொல்லிதான் அனுப்புனாங்க 2 ரூம் ஒட்டின மாதிரி இருக்கும்னு. ஆமா இதுல எந்த ரூமு? கூப்பிட்டு பார்த்துருவோமா? சூர்யா சூர்யா, இந்த ரூம்ல சவுண்டே வரலையே. ஒருவேளை இந்த ரூமா இருக்குமோ? சரி, இதுல போய் பார்ப்போம். இந்த ரூமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போயிடுவோமா? போறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பார்ப்போமா? சூர்யா சூர்யா, எந்த ரூம்ல இருந்து சவுண்ட் வரல. இப்ப என்ன, இந்த ரூம்ல போய் பார்ப்போம். இதுல இல்லைன்னா இதுவா இருக்கும். இதே மாதிரி இதுக்கு எதுக்கடா யோசிச்சுக்கிட்டு உள்ள பூந்து. இது இந்த ரூம்ல தான் அன்னைக்கு ஷாலினி இருந்தா. ஒருவேளை இது சூர்யாவோட ரூமா இருக்கும் போல இருக்கு. அன்னைக்கு நம்ம செக்அப் வரதுனால ஷாலினி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எதுக்கடா இவ்வளவு குழப்பம்? கூப்பிட்டு சூர்யான்னு கூப்பிட்டு. ஐயோ, இது இவர் ரூம் தான் போல இருக்கு. இந்த மதனே தெரியாம உள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். போயிடும். இந்த லேஸ் வரை கட்டவே முடியல. போன்னு போதுதான் சொல்லுது, மனசு சொல்ல மாட்டேது. டேய் மதனே, ரொம்ப தப்புடா. போயிடுடா. அப்பா, இந்த அம்மா எங்கதான் போனாங்கன்னு தெரியல. இந்த அம்மா இங்க இருக்காதே. நம்ம குளிச்சிட்டு வரும்போது மட்டும் அம்மா இங்க இருக்கவே இருக்க மாட்டாங்க. மற்ற டைம்ல எல்லாம் இங்கதான் உருண்டுட்டு இருப்பாங்க. நம்ம தேடும் போது இருக்கவே மாட்டாங்க. அது சரி, உங்க அம்மா இருந்திருந்தா நான் ஏண்டி உள்ள வந்திருக்க போறேன்? ஐயோ டேய் மதனே, உன் பார்வை எங்கெங்கயோ மேயுது. இங்க பாரு, ரொம்ப தப்பு பண்ற, போயிடு. அது சரி, நம்ம வருவோன்னு இவ இப்படி இருப்பாளா, இல்ல இவ இப்படி இருக்காளேன்னு நம்ம வருமா? ஐயோ மதனே, கண்ட்ரோல் பண்ணுடா. இங்க பாரு, வயசு கோளாறு நிறைய வரும், அதுக்காக மனசு அலப்பாய வைக்க கூடாது. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மதன். இங்க பாரு, திரும்பி பார்க்காம போயிடு. வந்த தடமே தெரியாம போயிடுடா. கண்ண பார்த்தாலே கண் குடிச்ச போததான், ஒண்ணு நினைச்சாலே சொர்க்கத்துக்கு போததான், குத்தானமே குறுங்கு. அப்பா ஐயோ டேய் மதனே, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த என்னென்னமோ நடந்துரும். போயிடு, ஒழுங்கா வெளியில போயிடு. இல்ல நல்லா இருக்காது, போயிடுடா. அதான் கரெக்ட். இனிமே இங்க நின்னோம், ஐயோ நம்ம கை நம்ம கண்ட்ரோல மீறிடும். மதனே போயிடு. நான் இல்லடா சாமி. என்ன என்னாச்சு? ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இதை எடுத்து விடுங்க, எனக்கு பயமா இருக்கு. இது மேல விழுந்துருச்சு. எடுத்து விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், பாத்துட்டு நிக்கிறீங்களே, எடுத்து விடுங்க. சரி இரு எடுக்கிறேன். ஐயோ டேய் மதனே, வேணாலும் போனாலும் விதி நம்மளை கூட்டிட்டு போய் அங்கதான் விற்கும் போல இருக்கு. சரி, அது வா நடக்கும்போது நம்ம என்ன வேணாலும் சொல்ல முடியும். இரு பயப்படாத. மதனே தப்பு இல்லையே. ஐயோ பாத்துட்டு நிக்கிறீங்களே, தட்டி விடுங்க. இது மேல ஏதோ மாதிரி ஊறுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, தட்டி விடுங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, தட்டி விடுங்க. சரி தட்டி விடுறேன், இரு. ஹே அழுத்தம் இதே அழைப்பு வாழ்வின் எல்லை வரை வேண்டும் நான் காண
என் அன்பை நான் சொல்ல உன் காலம் போகாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ ஷாலு, ஷாலு. வள்ளி போயிடுச்சா? அது எப்பயோ போயிடுச்சு. அப்பாடா, கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன். அது வந்ததும் ஆமா, இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அது வந்து நீ வள்ளி பார்த்து பயந்து எனக்கு வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டேன். நானும் வேற வழி இல்லாம உன்னை இப்படி அணைச்சிக்கிட்டேன். சாரிங்க, அது வள்ளி மேல விழுந்துருச்சா, அதான் பயத்துல என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, எப்பவும் கிடைக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். என்னது? ஐஸ்கிரீம் தான் மிஸ்ஸிங், அதுதான் சொன்னேன். அது அது அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன ஏறும்ல, நீங்க என்ன பண்றீங்க? ஏறுமுக்கு எதுக்கு நீங்க வந்தீங்க? நான் சூர்யா ரூம்னு நினைச்சு வந்துட்டேன். அம்மா கிட்ட கேட்டேன், இங்கதான் சூர்யா ரூம்னு சொன்னாங்க. அதான் இதுவா இருக்குமோன்னு உள்ள வந்துட்டேன். சூர்யா மாமா ரூம் பக்கத்து ரூம். நீங்க மாறி வந்துட்டீங்க. பக்கத்து ரூம் தான் அவர் ரூம். நீங்க போங்க. மாறி வரல, இங்கதான் வரணும்னு இருந்திருக்கு போல, அதான் சரியா வந்திருக்கேன். சரி, நான் போறேன். சரி, போங்க. ஷப்பா, டேப்பா சாமி, டே மதனு, கொஞ்ச நேரத்துல நீ இங்க இல்ல, எங்கேயோ போயிட்ட. நல்ல வேலை, மயக்கத்துல இருந்து தெரிஞ்சுட்டடா. ஆமா, இவன் இப்ப ஆஃபரி தானே கட்டியிருக்கான். அப்பனா டி இருடி. டி மதனு, அப்போ நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடும் நினைக்கிறேன். என்ன என்ன போகாம மறுபடியும் நிக்கிறீங்க? போங்க. போயிடுவேமா, போகாம இங்கெல்லாம் நிக்க மாட்டேன், எதுவும் பண்ணிடவும் மாட்டேன். ஆமா, நான் ஈவினிங் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னேன். எனக்கு ஆஃப் சாரினா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். நீங்களும் கட்டியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்களோ? நல்லா இருக்கு. என்னது? எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப நீங்க சிரிக்கிறது நல்லா இருக்கு. அதுலயும் அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறீங்க பாருங்க, அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லைக். நீ ஷாலு போடி, பச்சையா மாட்டிக்கிற. இதுவும் நல்லா இருக்கு. வைக்கப்படுறதும் அழகா தான் இருக்கு. ஆஃப் சாரி சூப்பரா இருக்கு. பிளவுஸோட லேசு கட்டியாச்சா? இல்லைன்னா சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணனா ரெடி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கட்டி விட அம்மா இருக்காங்க. அது சரி, பள்ளி விழுந்த போது கட்டி பிடிக்க அம்மா இல்லையே, இங்க தானே வந்து பிடிச்சிங்க. நீங்க போங்க போங்க, நீங்க நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, நீங்க போங்க. சரிம்மா, போறேன். போறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் பார்த்துட்டு போறேனே, இப்படி திரும்புறது. இல்ல இல்ல வேண்டாம், நீங்க போங்க. அட, இவ்வளவு நேரம் கட்டி பிடிக்கும் போது கூட வரலையே இந்த வைக்கும், இப்ப என்ன? பாரு, இங்க பாரு, உன்னை பார்க்க தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீ திரும்பி இருந்தா எப்படி? சூர்யா பேரை சொல்லி உன்னை பார்க்க தான் வந்த. பாரு. சொல்லுங்க. சொல்ல என்ன இருக்கு? என் மனசு என்கிட்ட இல்ல. இதை தவிர இப்போதைக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீட் பண்ணலாமா? அது அது வந்து எனக்காக தானே ஆஃப் சாரி கட்டினேன். நான் வருவேன்னு தெரிஞ்சுதானே ஆஃப் சாரி கட்டினேன். போய் சொல்லாம சொல்லு. அது அது வந்து வந்து எனக்கு தெரியும், நீ எனக்காக தான் கட்டினேன்னு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரம் சொல்லு. அது அது வந்து விடுங்க. விட மனசு இல்லையே, உன்னை விட மனசு இல்லையே. சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச, மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காற்றோட வீச, முத்து முத்து பார்க்க நெஞ்சு முத்து முத்தா வேர்க்க, புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க. இந்த இளம் புலி போல் அந்த இலை எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. என்னழகு ரசிக்க என்னிருப்பு எனக்கு இன்னும் எனக்கு கிட்டவில்லையே. உந்தன் ரசிகை நானும் உனக்கு புரியவில்லை. ஷாலு ஷாலு, ஐயோ அம்மா. ஐயோ, நான் போறேன். ஏ ஷாலு, நீ ரொம்ப மாறிட்ட. என்னமோ ஒரு மார்க்கமா தான் தெரியற. சரியில்ல, பாத்துக்க. அவரு பக்கத்துல வராரு, எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற. என்னடி, இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. ஆனா நல்லா இருக்கு. என்னவோ தெரியல, பாப்போம்.
ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான பர்த்டே விஷஸ் வெட்டிங் விஷஸ் சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்க ஸ்ரீலங்கால இருக்காங்க, தினிஷிகா. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தினிஷிகா சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தினிஷிகா சிஸ்டர். தினிஷிகா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் திவ்யா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் திவ்யா சிஸ்டர். ராஜேஷ் ப்ரோ. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி திவ்யா சிஸ்டர். ராஜேஷ் குமார் ப்ரோ. திவ்யா சிஸ்டர், ராஜேஷ் குமார் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கலைவாணி சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு 15th ஆனிவர்சரி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கலைவாணி சிஸ்டர். சிவகுமார் ப்ரோ. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சிவகுமார் ப்ரோ, கலைவாணி சிஸ்டர். சிவகுமார் ப்ரோ, கலைவாணி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கவி சிஸ்டர், அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு 24th வெட்டிங் ஆனிவர்சரி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சவரிமுத்தாப்பா, லில்லி மேரியம்மா. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சவரிமுத்தாப்பா, லில்லி மேரியம்மா. சவரிமுத்தாப்பா, லில்லி மேரியம்மா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணுமா? உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு என்னென்னைக்கு வேணும். நம்ம சப்ஸ்கிரைபர் சுமதி சிஸ்டர், அவங்க பொண்ணு பேர் சொல்லியிருக்காங்க. ஹாய் இசைமுத்ரா தங்கம். ஹாய் இசைமுத்ரா செல்லக்குட்டி. ஓகே டியர்ஸ். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க, அவங்க நேம் விஜி சிஸ்டர் நினைக்கிறேன். அவங்க ஐடியில் விஜி தான் இருக்கு. ஹாய் விஜி சிஸ்டர், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதில் வந்து ஜென்ஸ் வாய்ஸ் வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, எனக்குமே தெரியுது ஜென்ஸ் வாய்ஸ் வந்து கிளியராக வர மாட்டேங்குதுன்னு. நானும் நிறைய மைக்ஸ் மாற்றிட்டேன், ஹெட்ஃபோன்ஸ் மாற்றிட்டேன். ஆனாலும் எனக்கு இதுக்கு ஆப்ஷன் தெரியல. நான் வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்குறேன். ப்ளீஸ் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் ரொம்ப சவுண்டாக தான் பேசுகிறேன், ஆனாலும் வாய்ஸ் வந்து புரிய மாட்டேங்குது. ஆமாம் டியர், லேடிஸ்க்கு வர ஒரு கிளியாரிட்டி ஜென்ஸ்க்கு வர மாட்டேங்குது. உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. இந்த மைக்கு இல்லை எதனா ஆப்பு எதனா இருந்தா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் நிறைய பேர்ட்ட கேட்டுட்டேன், அவங்களும் சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தும் எனக்கு வாய்ஸ் இப்படி தான் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க, நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே டியர், பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.